ஆர்கிடெக்ட் டிசைனில் 4.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஃபுல்லி ஃபர்னிஷிங் செட்டப்போட வீட்டை ட்ரிபிள் எக்ஸ் டைப்பில் ரொம்ப லக்ஸுரியஸாக கட்டியிருக்காங்க. எல்லா ரூம்ஸுக்குமே கிராண்டாக ஃபால் சீலிங் ஒர்க், நேச்சுரல் லைட்டுக்காக வீட்டுக்குள்ளே நிறைய இடங்களில் பெரிய பெரிய ஸ்கைலைட், கிராண்ட் லுக்குக்காக ஃப்ளோர் டு சீலிங் ஹைட் வந்து 10 அடிக்கு பதிலாக 11 அடி, டபுள் கார் பார்க்கிங், எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுற விதமாக நல்ல கலர் காம்பினேஷனில் லேட்டஸ்ட் டிசைனில் அழகான உட்டன் இன்டீரியர் ஒர்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 மாஸ்டர் பெட்ரூம், அதில் ஒன்று 20க்கு 16 அடியில் கிங் சைஸ் மாஸ்டர் பெட்ரூம். செகண்ட் ஃப்ளோரில் ஜிம் அண்டு யோகா ரூம் ஒன்று. வீட்டை நல்லா ஸ்பேசியஸாக ட்ரிபிள் எக்ஸ் டைப்பில் அட்ராக்டிவாக கட்டி அசத்திருக்காங்க. இந்த வீட்டை பற்றி A to Z ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் தமிழ் வீடியோ சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது நார்த் ஃபேசிங் சைட். வீட்டையும் நார்த் ஃபேசிங்கில் கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 4.13 சென்ட், அதாவது 1800 ஸ்கொயர் ஃபீட். சைட் வந்து 30 அடி அகலமாகவும் 60 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை வந்து 3200 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர்னு ட்ரிபிள் எக்ஸ் ஸ்டெப்பில் கட்டியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். கிளே டைல்ஸ் ஒர்க்கும் டெரகோட்டா கிளே ஜாலி ஒர்க்கும், அது போக காங்கிரீட் ஃபினிஷ் லுக்கில் அழகான டெக்ஸ்சர் ஒர்க்கெல்லாம் பண்ணி எலிவேஷனை கண்டெம்பரரி லுக்கில் அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸில் ரெகுலர் என்ட்ரிக்காக சின்ன கேட்டும், கார் பார்க்கிங்காக ஃபோல்டபுள் டைப்பில் பெரிய மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ரைட் சைடில் கார் பார்க்கிங், சைஸ் 26க்கு 17. தரைக்கு பூரா பார்க்கிங் டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக ஜலமூலையில் போர் போட்டு பக்கத்தில் 2 வாட்டர் சம்ப் கட்டியிருக்காங்க. கார் பார்க்கிங் அடுத்து 8க்கு 5 அடி சைஸில் கிரானைட் ஃபினிஷில் சிட் அவுட். இது வீட்டோட மெயின் டோர். ஸ்மார்ட் டிஜிட்டல் லாக்கோட தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி வடக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால், சைஸ் 22க்கு 16. வீடு முழுக்க தரைக்கு பெரிய சைஸான 6க்கு 4 அடி சைஸில் கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபை டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. நார்த் சைடில் ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டில் டெக்கரேட்டிவ் பேனல்ஸோட பெரிய உட்டன் டிவி யூனிட். வெஸ்ட் அண்ட் சவுத் வாலுக்கு போகிறா கிராண்டாக உட்டன் பேனலிங் ஒர்க் செஞ்சு அங்கே சோஃபாஸ் போட்டிருக்காங்க. சீலிங்க்கு ட்ராக் லைட்ஸோட ஜிப்சம் போர்டில் கிராண்டாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. விண்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா UPVCயில் நல்லா டாலாக பெருசாகவே கொடுத்து எல்லா விண்டோஸுக்குமே ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டில் டால் கர்டைன்ஸ் மாட்டியிருக்காங்க. மெயின் டோருக்கு ஆப்போசிட் வாலில் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சோல் யூனிட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வீட்டுக்கு வர்றவங்கள வெல்கம் பண்ணுற விதமாக வெல்கம் ஸ்டாச்சு இல்லைனா புத்தா ஸ்டாச்சு வச்சுக்கலாம். அடுத்து ஹாலில் இருந்து டைனிங் ரூம் கென்றாரோம். சென்டரில் பார்த்தீங்கன்னா 4 சீட்டர் டைப்பில் டைனிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த கார்னர் வால் கேபினெட்டில் ஹேண்ட் வாஷ் பேசின் அண்ட் மிரர் ஃபிட் பண்ணிடுவாங்க. கார்னரில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் CNC கட் டிசைன் டோர்ஸில் அழகான உட்டன் பூஜா கேபினெட். ரைட் சைட் கார்னரில் ஒரு பெரிய உட்டன் கிராக்கரி யூனிட். இன்னர் ஸ்டேர்கேஸ்க்கு கீழே இருக்கிற ஸ்பேஸ் வேஸ்ட் ஆகாதபடி வெஸ்ட் வாலில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளூட்டர் பேனல்ஸ் வச்சு பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது ஒரு ஹிட் அண்ட் டோர் கொடுத்து உள்ள ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பிளான் பண்ணி அதில் UPS மாட்டுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. டைனிங் ஸ்பேஸில் ஒரு பெரிய பேக் சைடு எக்ஸிட் டோர் கொடுத்துருக்காங்க. இதை விண்டோவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக கர்டைன்ஸ் மாட்டியிருக்காங்க. சேஃப்டி பர்பஸ்க்காக இந்த டோரில் அடிஷ்னலாக மெட்டல் கிரில் டோரும் கொடுத்துருக்காங்க. அவுட் சைட் இந்த செட்பேக் ஏரியாஸை நம்ம யூட்டிலிட்டி ஏரியாவாக யூஸ் பண்ணிக்கலாம்.
டைனிங் ஸ்பேஸ் அடுத்து சவுத் ஈஸ்டில் கிச்சன். இது வந்து பேரலல் மாடுலர் கிச்சன். டேபிள் டாப்புக்கு பூரா ஒயிட் குவார்ட்ஸில் ஃபினிஷிங் கொடுத்து கீழே பூரா உட்டன் பேஸ் கேபினெட்ஸும் மேலே ஓவர்ஹெட் கேபினெட்ஸும் அதுக்கு மேலே லார்ஜ் செல்ஃப் கொடுத்து பூராதுக்குமே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. குக்கிங் கேஸ் சிலிண்டர்ஸை நம்ம அவுட் சைடில் ஃபிட் பண்ணிக்கலாம். அதுக்கான பைப் கனெக்ஷனை உள்ளே இந்த கார்னரில் கொடுத்துருக்காங்க. இந்த கார்னரில் நம்ம டிஷ்வாஷர் ஃபிட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை செப்பரேட்டாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு வசதியாக பேஸ் கேபினெட்ஸில் விக்கர் பேஸ்கெட்ஸையும் ஆட் பண்ணியிருக்காங்க. கிச்சன் அண்ட் டைனிங் ரெண்டையும் சேர்த்து டோட்டல் சைஸ் 20x10. அடுத்து டைனிங் ஸ்பேஸில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் என்ட்ரு ஆகிறோம். சைஸ் 16x11. சீலிங் ஃபுல்லாக ஃபால் சீலிங் இருக்கும். ஸ்டோரேஜ்க்காக கிங் சைஸில் பெரிய உட்டன் காட், மேட்ரஸஸ், பில்லோ, அது போக ஹெட்போர்ட் டிசைன் அண்ட் வால் பேனல். ஸ்டோரேஜ்க்காக வார்ட்ரோப்ஸ், அது போக விண்டோ சீட்டர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 8x5. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. கிராண்ட் லுக்குக்காக ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டை 10 அடிக்கு பதிலாக 11 அடி விட்டுருக்காங்க. இதனால் வீடை பார்க்க நல்லா பெருசாக ஸ்பேசியஸாக இருக்குது. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டார் கேஸ். படிக்கட்டுக்கு போகிற டார்க் கிரானைட்டில் ஃபினிஷிங் கொடுத்து ஒவ்வொரு படிக்கட்டுக்குமே இண்டிவிஜுவலாக ப்ரொஃபைலைட்ஸ் மாட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே 18.5x 10 அடி சைஸில் பெரிய லாஞ்ச். கார்னரில் பெரிய ஸ்டடி டேபிள் கொடுத்து அதை ஸ்டடி ஏரியாவாக பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்து லாஞ்சில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம் என்ட்ரு ஆகிறோம். இது கிங் சைஸ் மாஸ்டர் பெட்ரூம். சைஸ் 20x16. கிங் சைஸில் லேட்டஸ்ட் டிசைனில் பெரிய உட்டன் காட்டும், அதுக்கு அட்ராக்டிவான டிசைனில் ஹெட்போர்ட் டிசைனும், அதுக்கு மேட்சிங்காக பேக் சைட் பேனலில் பார்த்தீங்கன்னா ஜிக்ஜாக் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து சூப்பராக வால் பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சவுத் சைடில் ஸ்டோரேஜுக்காக லாஃப்ட் கபோர்டும் வார்ட்ரோப்ஸும், அது போக அதுக்கு அட்டாச்சாக ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட் வாலில் பெரிய உட்டன் டிவி யூனிட். கிராண்ட் லுக்குக்காக ஏசியெல்லாம் பார்த்தீங்கன்னா சீலிங் மவுண்ட் டைப்லேயே ஃபிட் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு ஹிட்டன் டோர் கொடுத்து உள்ள அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. சைஸ் 12x5. இன்பிட்வீனில் கிளாஸ் பார்ட்டிஷன் வால் அமைச்சு பாத்ரூமை ட்ரை ஏரியா, வெட் ஏரியான்னு ரெண்டாக செப்பரேட் பண்ணியிருக்காங்க. நேச்சுரல் லைட்டுக்காக சீலிங்கில் ஒரு பெரிய ஸ்கைலைட் கட்டியிருக்காங்க. நமக்கு வேண்டான்னா இதை ஃபுல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. பெட்ரூமோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கோர்ட்யார்ட் ஸ்பேஸ் மாதிரி பிளான் பண்ணி இங்கேயும் சீலிங்கில் ஒரு பெரிய ஸ்கைலைட் கட்டியிருக்காங்க. இந்த ஸ்பேஸோட சைஸ் 7.25x6.
அடுத்து லாஞ்சில் இருந்து நார்த் சைடில் அமைஞ்சிருக்க தேர்ட் பெட்ரூம் கென்றாரோ. இதுவும் மாஸ்டர் பெட்ரூம், சைஸ் 16x16. இந்த பெட்ரூம்லேயும் வுட் அண்ட் கார்ட், ஹெட்போர்ட் டிசைன், ஃபால் சீலிங் ஒர்க், சீலிங் மவுண்ட் டைப்பில் ஏசி, ஸ்டோரேஜ்க்காக வார்ட்ரோப், கபோர்ட், ட்ரெஸ்ஸிங் டேபிள், டிவி யூனிட்னு ஃபுல்லி ஃபர்னிஷிங் செட்டப் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 10x5. சென்டரில் கிளாஸ் பார்ட்டிஷன் வால் அமைச்சு பாத்ரூமை ட்ரை ஏரியா, வெட் ஏரியான்னு ரெண்டாக செப்பரேட் பண்ணியிருக்காங்க. கிராண்ட் லுக்குக்காக பாத்ரூமில் கூட சீலிங்கில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அடுத்து பெட்ரூமில் இருந்து ஸ்லைடிங் கிளாஸ் டோர் ஓப்பன் பண்ணி ஃப்ரண்ட் கார்டன் ஸ்பேஸ் கென்றாரோ. இந்த ஸ்பேஸோட சைஸ் 5x5. சீலிங்கில் பெரிய ஸ்கைலைட்டும் ஃப்ரண்ட்டில் ஜாலி ஒர்க்கெல்லாம் பண்ணி இந்த ஸ்பேஸை சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபவுண்டைன் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. கார்டன் செட்டப்போட ஃபவுண்டைன் ஃபிட் பண்ணும்போது இந்த ஸ்பேஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். கார்டன் ஸ்பேஸ் அடுத்து ஃப்ரண்ட் பால்கனி, சைஸ் 15x9.25. இந்த ஃப்ரண்ட் பால்கனியை லாஞ்சில் இருந்து அக்சஸ் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு அடிஷ்னல் டோரும் கொடுத்துருக்காங்க. இது மேலே செகண்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். செகண்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே ஒரு பெரிய ஹால், சைஸ் 18x10. இதை யோகா அண்டு ஜிம் ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம். டெரஸ் ஃப்ளோருக்கு போகாமே வெதரிங் டைல்ஸ் வச்சுருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூரில் வடவழியில் தொண்டாமுத்தூர் ரோட்டில் மெயின் ரோடுக்கு பக்கத்துலேயே லொக்கேட் ஆயிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 2,49 lakhs. ப்ரைஸ் நெகோஷியபிள். மற்ற டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த லக்ஸுரி ஹவுஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.